ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பகுதி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும்ல 4வது டாபிக் பார்த்திங்கன்னா தமிழில் கடித இலக்கியம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்கிறது ஜவஹர்லால் நேரு அவர்கள். அது ஓல்டு புக்கில் மட்டும்தான் கவர் ஆகுது. நியூ புக்கில் நேரு பற்றி எங்கேயும் சொல்லலை. ஸோ 6th செகண்ட் டேர்மில் இருக்குது ஓல்டு புக். இதில் பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு படித்த பல்கலைக்கழகம், இந்திரா அவர்கள் படித்த பல்கலைக்கழகம் எல்லாமே இதில் சொல்லியிருப்பாங்க. நமது இந்திய நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்களுள் ஒருவர் ஜவஹர்லால் நேரு. இவர் நம் நாடு விடுதலை பெற்ற பின் முதன்மை அமைச்சராக பொறுப்பேற்றார். ஸோ முதன்மை அமைச்சராக பொறுப்பேற்றவர். எத்தனை ஆண்டுகள் கடிதம் எழுதினார்? 1922ஆம் ஆண்டு முதல் 1964 மொத்தம் பார்த்திங்கன்னா 42 ஆண்டுகள் தன்னுடைய மகளுக்கு கடிதங்கள் எழுதிட்டே இருந்திருக்காரு. 1922லிருந்து 64 வரை 42 ஆண்டுகள் கடிதம் எழுதியிருக்காரு. நேரு வெளிநாட்டுக்கு சென்ற பொழுதும் இந்தியாவில் இருந்த பொழுதும் மகளுக்கு கடிதங்கள் எழுதினார். வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, ஏன் சிறையில் இருந்தபோது கூட அவர் கடிதம் எழுதுவதை நிறுத்தலை. தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரியில் இந்திரா காந்தி சேர்ந்த போது, எங்கே படிச்சிருக்காங்க அப்படின்னா தாகூர், ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய விஸ்வபாரதி கல்லூரியில் தான் இந்திரா காந்தி அவர்கள் படிச்சிருக்காங்க. ஸோ அங்கே இருந்தபோது எழுதிய கடிதம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. விஸ்வபாரதி கல்லூரி மேற்கு வங்காளத்தில் சாந்தி நிகேதன் என்னும் இடத்தில் உள்ளது. ஸோ இந்த விஸ்வபாரதி கல்லூரி எங்கே இருக்குது? வங்காளம், மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்தில் சாந்தி நிகேதன் அப்படின்ற பிளேஸில் இருக்குது. சாந்தி நிகேதன் அப்படின்ற பிளேஸில் விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ளது. கொஷினில் விஸ்வபாரதி கல்லூரியை நிறுவியவர் யாருன்னு கேட்கலாம். ஸோ எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ தாகூரினுடைய கல்லூரி தான் அது. இந்த கடிதம் எங்கே எழுதப்பட்டது அப்படின்னா அல்மோரா மாவட்ட சிறைச்சாலையில் 1935 பிப்ரவரி 22ஆம் நாள் எழுதப்பட்டது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கிருபாலினியின் உதவியுடன் படிக்க வேண்டிய பாடங்களை நீ முடிவு செய்து விட்டாய் போலும் அப்படின்னு சொல்லி யார் கேட்பாங்க அப்படின்னா இந்திரா காந்தி கிட்ட நேரு அவர்கள் கேட்பாங்க. ஸோ இதில் கொஷின்னு பார்த்திங்கன்னா யாருடைய உதவியுடன் இந்திரா காந்தி படித்தாங்கன்னு சொல்லி கேட்கலாம். கிருபாலினி உதவியுடன் படிக்க வேண்டிய பாடங்களை படித்தாங்க. அடுத்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம். யார்? நேரு அவர்கள் படித்த பல்கலைக்கழகம் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம். இது சாந்தி நிகேதன், மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய சாந்தி நிகேதனில் தாகூர் அவர்கள் நிறுவிய விஸ்வபாரதி கல்லூரி உள்ளது. அங்கே இந்திரா காந்தி படித்தாங்க. ஷேக்ஸ்பியர், மில்டன் முதலியோர் எவ்வளவு அற்புதமான ஆங்கில படைப்பாளிகள். ஸோ இதில் அந்த புத்தகம் வாசிப்பது அப்படின்றது கடமையாக இருக்கக்கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அது மகிழ்ச்சியை நமக்கு தராது, வெறுப்பு தான் உண்டாகும். ஸோ அவங்களாம் அதை படிக்கும்போது தான் அதுக்கான ஆசையும் ஆவலும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஷேக்ஸ்பியர், மில்டன் ஆகிய முதலியோர் எவ்வளவு அற்புதமான ஆங்கில படைப்பாளிகள் அப்படின்னு சொல்லி நேரு அவர்கள் இதில் சொல்லியிருக்காரு. ஷேக்ஸ்பியர், மில்டன். இதில் சில புத்தகங்கள் பற்றி இப்போ சொல்கிறாரு. பிளேட்டோவின் புத்தகங்கள் சுவையானவை, சிந்தனையை தூண்டுபவை. கிரேக்க நாடகங்கள் நம் ஆர்வத்தை தூண்டுபவை. அவை சுருக்கமாகவும் இருக்கும், வாசிக்க எளிதாகவும் இருக்கும். பிளேட்டோ எழுதிய புத்தகங்கள் சுவையானவை, சிந்தனையை தூண்டுபவை. கிரேக்க நாடகங்கள் ஆர்வத்தை தூண்டுபவை. ஸோ பிளேட்டோவோட புத்தகங்கள் சிந்தனையை தூண்டக்கூடியது பிளேட்டோவினுடைய புத்தகங்கள். கிரேக்க நாடகங்கள் நம்மளுடைய ஆர்வத்தை தூண்டுவதாக இருக்கும். அவை சுருக்கமாகவும் இருக்கும், வாசிக்க எளிதாகவும் இருக்கும். நாடகங்களை பற்றி பேசணும் அப்படின்னா காளிதாசரினுடைய சாகுந்தலம் அப்படின்ற நாடகம் படிக்க வேண்டிய நூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதில் 3 புத்தகங்கள் பற்றி இதில் சொல்லியிருக்காரு. பிளேட்டோவினுடைய புத்தகங்கள், கிரேக்க நாடகங்கள், இன்னொன்று காளிதாசரினுடைய சாகுந்தலம் அப்படின்ற நாடக நூல். அடுத்து டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் என்னும் நாவல் அது பார்த்திங்கன்னா உலகின் மிகச்சிறந்த நூல்களுள் ஒன்று எதுன்னு கேட்கலாம். உலகின் மிகச்சிறந்த நூல்களுள் ஒன்று என்று நேரு குறிப்பிடுவது எவ்வகை நூல்னு கூட கொஷினில் கேட்கலாம். ஸோ டால்ஸ்டாயினுடைய போரும் அமைதியும் அப்படின்ற நூல். அடுத்து பெர்னாட்ஷாவினுடைய நூல்களையும் படிக்கணும்னு சொல்லியிருக்காரு. எனக்கு மிகவும் பிடித்தமானவர் பெர்ட்ரண்ட் ரஸ்ஸல் அப்படின்றவர். அவருடைய ஆங்கிலம் அருமையானது, அறிவார்ந்த எழுத்து அவருடையது.
நேரு அவர்களுக்கு பிடித்தமான எழுத்தாளர் யார் அப்படின்னா பெர்ட்ராண்ட் ரசல் அப்படின்றவர். கேம்பிரிட்ஜ் அப்படின்றது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம். இங்கே நேரு அவர்கள் வந்து படித்தாங்க. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படித்தவர் நேரு, இங்கிலாந்தில் இருக்குது. ஷேக்ஸ்பியர் ஆங்கில நாடக எழுத்தாளர். ஷேக்ஸ்பியர் வந்து ஆங்கில நாடக எழுத்தாளர். மில்டன் ஆங்கில கவிஞர். பிளேட்டோ அப்படின்றவர் கிரேக்க சிந்தனையாளர். காளிதாசர் சாகுந்தலம் அப்படின்ற நாடக நூலை எழுதியவர். வடமொழி நாடக ஆசிரியர் காளிதாசர் வந்து பார்த்திங்கன்னா வடமொழி நாடக ஆசிரியர். டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். பெர்னாட் ஷா ஆங்கில நாடக ஆசிரியர். ஸோ வந்து ஆங்கில நாடக ஆசிரியர் இதில் ஷேக்ஸ்பியர் ஒன்று, இன்னொன்று பெர்னாட் ஷா. பெர்ட்ராண்ட் ரசல் சிந்தனையாளர், கல்வியாளர். ஸோ இவர் வந்து நேருக்கு வந்து பிடித்தமான ஒருவர். அல்மோரா சிறை எங்கே இருக்குது? உத்தராஞ்சல் மாநிலத்தில் உள்ளது. கிருபாலினி விஸ்வபாரதியில் பணிபுரிந்த ஒரு பேராசிரியர். அவங்களோட உதவியோடு தான் வந்து இந்திரா காந்தி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் மில்டன் வந்து ஆங்கில கவிஞர். பிளேட்டோ கிரேக்க சிந்தனையாளர். டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். ஸோ காளிதாசர் நமக்கு தெரியும், வடமொழி நாடக எழுத்தாளர். ஸோ இவ்வளோதான் வந்து நேரு அவர்களை பற்றின பாயிண்ட்ஸ் வந்து அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மகாத்மா காந்தி அவர்களுடைய கடித குறிப்புகள் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.